வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்றைக்கி நேரடியாக தேட்டரில் வெளியே இருக்க டேக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூ பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டேக் லைஃப் திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் சிம்பு, கமலஹாசன், திர்ஷா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மிகப்பெரிய பொருட்சூழலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பெக்கஸ்ட் பேணிந்தின் படமாக இன்றைக்கி வெளியாயிருக்கு. ஸோ படத்துடைய கதை சுருக்கம்னு பார்த்தோன்னா, கமலஹாசன் அவர்களுடைய கேங்ஸ்டர் குழு போலீஸை தாக்கும்போது எஸ்டிஆர் அவர்களுடைய அப்பாவை தாக்கிடுறாங்க. ஸோ அதை எஸ்டிஆருக்கு புரிய வச்சு எஸ்டிஆரை தனது வளர்ப்பு மகனாக வளர்க்குறாரு கமலஹாசன். ஸோ கேங்ஸ்டர் குழுவில் ரைட் ஹேண்டாகவே எஸ்டிஆர் மாறிடுறாரு. ஒரு கட்டத்தில் எஸ்டிஆர் கமலை எதிர்க்கிறாரு, எஸ்டிஆர் கமலை போட்டு தலையும் பார்க்குறாரு. ஸோ அமரன் எஸ்டிஆர் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஸோ திருப்பி ரங்கா ராயா சக்திவேல் கமலஹாசன் வந்தாரா, ஸோ படத்தில் என்னென்ன ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்துடைய மீத கதை. ஸோ கதை சுருக்கமாக பார்த்தோன்னா வழக்கமான தமிழ் சினிமாவில் வரக்கூடிய ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் கதை தான். ஸோ படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா கமலஹாசனுடைய நடிப்பு தான். ஸோ ஆக்ஷன் சீன்லேயும் மிரட்டியிருக்காரு, எமோஷனல் சீனுமே நல்லாவே பண்ணியிருந்தார். அவருடைய நடிப்பை பற்றி நம்ம பேச தேவையில்லை, அந்தளவுக்கு படத்துக்கு தேவையானதை கொடுத்துருக்காரு. எஸ்டிஆருடைய நடிப்பும் பயங்கர மாசாக இருந்துச்சு. ஒரு வில்லனாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கேயும் பொருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் எஸ்டிஆருக்கு இன்னும் அந்த கேரக்டர் நல்லா காட்டியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அடுத்ததாக படத்தில் நடித்த அபிராமி, திர்ஷா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸாக படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. சினிமோட்டோகிராஃபர் படத்தை அழகாக காட்டியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு என்ன தேவையோ அது இருந்துச்சு. பாடல்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக படத்தில் ட்ராவல் ஆகலை. அந்த மேரேஜ் சாங் மட்டும்தான் ஃபுல்லாக வந்துச்சு, மற்ற எதுவுமே ஃபுல்லாகவே வரலை, அங்கங்கே தான் வந்துச்சு. ஸோ டெக்னிக்கல் வைஸாக படம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ படத்துலேயே நெகட்டிவ்னால் படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. படத்தோடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்டர்வல்லே கணிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. ஸோ கதையுமே பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு கதையே இருக்கிறதுனால பெருசாக ஜெல்லாகலை. அதே போல் கமலஹாசன் அவர்கள் எப்படி தப்பிச்சார், எப்படி வந்தார், அதே போல் எஸ்டிஆர் எப்படி கேங்ஸ்டர் ஆனார், ஸோ அப்படிங்கிற டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. அதை காட்டியிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் புதுசாகவும் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் காட்டாதது ரொம்பவே லேகாக இருக்குது படம் அப்படிங்கிறத தோண வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் வில்லனாக காட்டியிருக்காங்க, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த கேரக்டரை காட்டியிருக்கலாம். கமல் கேரக்டருமே இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் மாசாக காட்டியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வெண்ட்டை அதிகமாகவே காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் இருக்குது. இருந்தாலும் எஸ்டிஆருக்காகவும் கமலுக்காகவும் மணிரத்னனுக்காகவும் ஏஆர் ரஹ்மானுக்காகவும் ஒரு தடவை பார்க்கக்கூடிய படமாக இந்த டேக் லைஃப் திரைப்படம் இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா, இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தரீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கருத்தை கமலை லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.